பாட்டாளி மக்கள் கட்சியின் நிறுவனர் மருத்துவர் எஸ் ராமதாஸ் கட்சியின் தலைமை நிர்வாக குழுவில் இருந்து தலைவர் அன்புமணி ராமதாஸை நீக்குவதாக விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனத்தில் உள்ள தைலாபுர தோட்டத்தில் அறிவித்தார். இந்த முடிவு கட்சியின் உட்கட்சி மோதல்களை மேலும் தீவிரப்படுத்தி உள்ளது. அன்புமணியை நீக்கியதை தொடர்ந்து புதிய 21 பேர் கொண்ட தலைமை நிர்வாக குழு அமைக்கப்பட்டுள்ளது. இந்த குழுவில் கௌரவ தலைவர் ஜி.கே. மணி, சேலம் மேற்கு தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் அருள் மற்றும் முன்னாள் ரயில்வே துறை இணை அமைச்சர் ஏ.கே. மூர்த்தி ஆகியோருக்கு முக்கிய இடம் வழங்கப்பட்டுள்ளது. இந்த அறிவிப்பு தைலாபுரத்தில் நடைபெற்ற பாமகவின் நிர்வாக குழு கூட்டத்தில் எடுக்கப்பட்டது குறிப்பிடத்தக்கது. அன்புமணி முன்னதாக சேலம் மேற்கு தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் அருளை கட்சியில் இருந்து நீக்கியதாக அறிவித்திருந்தார். ஆனால் ராமதாஸ் அருளை நீக்கும் அதிகாரம் அன்புமணிக்கு இல்லை என்று கூறி அருளை சட்டமன்ற குழு கொறடாவாக தொடர அனுமதித்தார். இந்த மோதல் கட்சியில் ராமதாஸ் மற்றும் அன்புமணிக்கு இடையேயான அதிகார போட்டியை வெளிப்படையாக காட்டியது. அரசியல் வட்டாரத்தில் பேசு பொருளாக வெடிக்க செய்துள்ளது. புதிய நிர்வாக குழுவில் அருள் மற்றும் ஜி.கே. மணி போன்ற ராமதாஸுக்கு நெருக்கமானவர்களுக்கு முக்கிய பொறுப்பு அளிக்கப்பட்டிருப்பது அன்புமணியின் செல்வாக்கு குறைந்திருப்பதை காட்டுகிறது. கட்சியின் முக்கிய முடிவுகளை நானே எடுப்பேன். அன்புமணி தொடர்பான கேள்விகளால் நான் மனவேதனை அடைந்துள்ளேன் என்று ஏற்கனவே ராமதாஸ் கூறியிருந்தார். அதனைத் தொடர்ந்து பாமகவின் தலைமை நிர்வாக குழுவில் இருந்து அன்புமணியை அதிரடியாக நீக்கியுள்ளதால் அக்கட்சியின் நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் மத்தியில் கடும் அதிருப்தியை ஏற்படுத்தி உள்ளது. இந்த முடிவு 2026 சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு கட்சியின் உத்திகளையும் கூட்டணி முடிவுகளையும் பாதிக்கலாம். அதே சமயம் இந்த அதிரடி மாற்றம் பாமகவின் உட்கட்சி இயக்கவியலை மேலும் சிக்கலாக்கி உள்ளது. அன்புமணியின் ஆதரவாளர்கள் இந்த முடிவை எதிர்ப்பதற்கு வாய்ப்புள்ளதால் கட்சியில் மேலும் பிளவு ஏற்படலாம் என அரசியல் விமர்சகர்கள் கருத்து தெரிவித்து உள்ளனர். பாமகவின் எதிர்கால திசை மற்றும் தலைமை குறித்த இந்த முடிவு பெரும் விவாதத்தை ஏற்படுத்தியுள்ளது. பாமக தொடங்கி தமிழக அரசியல் களத்தில் 35 ஆண்டுகளாக பல்வேறு சட்டமன்ற, நாடாளுமன்ற, உள்ளாட்சி தேர்தலை சந்தித்து வருகிறது. இதில் 1991ஆம் ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் பாமக தனித்தே 194 இடத்தில் போட்டியிட்டது. அதில் ஒரு இடத்தில் மட்டுமே வெற்றி பெற்றது. 1991ஆம் ஆண்டு முதல் 2024ஆம் ஆண்டு வரையில் நடைபெற்ற அனைத்து தேர்தல்களிலும் பாமக கூட்டணி அமைத்தும் தேர்தலை சந்தித்து வருகிறது, தனியாகவும் தேர்தலை சந்தித்து வருகிறது. குறிப்பாக 2016ஆம் ஆண்டு தமிழகத்தில் நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் 234 தொகுதிகளிலும் பாமக தனித்தே போட்டியிட்டு களம் கண்டது. ஆனால் போட்டியிட்ட 234 தொகுதிகளிலும் பாமக தோல்வியை தழுவியது. இதற்கு முன்பாக அதிமுக கூட்டணியில் இடம்பெற்று தேர்தலை சந்தித்தது, திமுக கூட்டணியில் தேர்தலை சந்தித்தது. அதே போல தேசிய கட்சியான காங்கிரஸ், பாஜக கூட்டணியிலும் பாமக இடம்பெற்று நாடாளுமன்ற தேர்தலை சந்தித்தது. இதில் பார்த்தீங்கன்னாக்கா சட்டமன்ற தேர்தலில் ஒரு முறை அதிகபட்சமாக 20 இடங்கள் வெற்றி பெற்றுள்ளது. இரண்டாவது முறையாக 18 இடங்களில் பாமக வெற்றி பெற்றுள்ளது. அதேபோல் நாடாளுமன்ற தேர்தல் எடுத்துக்கொண்டால் 2 முறை 5 தொகுதிகளில் வெற்றி பெற்றதே பாமக அதிகபட்ச வெற்றியாக தேர்தல் களத்தில் பதிவு செய்துள்ளது. இப்படி பாமக தனித்து போட்டியிட்டால் வெற்றி பெற முடியாத நிலையில் பாமக பலவீனம் அடைந்துள்ளது. இந்த நிலையில் பாமகவில் உள்ள நிறுவனர் மருத்துவர் ராமதாஸுக்கும் தலைவர் மகன் அன்புமணிக்கும் இடையே கருத்து மோதல் என்பது நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டே வருகிறது. பாமக தற்போது இரண்டாக உடைந்து உள்ளது. பாமக ஒரு காலத்தில் எந்த கூட்டணியில் இடம்பெறுகிறதோ அந்த கூட்டணி தான் வெற்றி பெற்று ஆட்சியை அமைக்கக்கூடிய நிலையில் இருந்தது. அதாவது வெற்றி தோல்வியை நிர்ணயிக்கக்கூடிய இடத்தில் பாமக இருந்தது. ஆனால் தற்போது அந்த நிலை மாறிவிட்டது. பாமக மேலும் பலவீனமாக மாறிவிட்டது. காரணம் பார்த்தீங்கன்னாக்கா கருத்து மோதல். குறிப்பாக இந்த கருத்து மோதலுக்கு என்ன காரணம் என்று பார்த்தால் 2024ஆம் ஆண்டு நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தலின் போது பாமக அதிமுகவில் இடம்பெற்று நாடாளுமன்றத்தை தேர்தலில் சந்திக்க வேண்டும் என்று பாமக நிறுவனர் மருத்துவர் ராமதாஸ் முடிவு செய்து இருந்ததாகவும், ஆனால் அந்த முடிவுக்கு எதிராக அன்புமணி ராமதாஸ் அவர்களுடைய கட்டாயத்தின் பேரில் தான் பாமக 2024ஆம் ஆண்டு நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தலில் பாஜகவுடன் கூட்டணி வைத்து தேர்தலை சந்தித்து போட்டியிட்ட 10 இடங்களில் தோல்வி தழுவியது. அதனால் அப்போதே மருத்துவர் நிறுவனர் ராமதாஸுக்கும் தலைவர்
அன்புமணிக்கும் மிகப்பெரிய ஒரு கருத்து மோதல் ஏற்பட்டதாக கூறப்படுகிறது. அதனைத் தொடர்ந்து 2024ஆம் ஆண்டு முடிவடையும் தருவாயில அதாவது பாமக பொதுக்குழு கூட்டம் நடைபெற்றது. அந்த பொதுக்குழு கூட்டத்தில் பாமக இளைஞர் அணி தலைவராக பாமக நிறுவனர் மருத்துவருடைய மூத்த மகள் வழி பேரன் முகுந்தனை நியமனம் செய்தார். அந்த நியமனத்திற்கு அன்புமணி ராமதாஸ் மேடையிலேயே கடுமையான எதிர்ப்பை தெரிவித்தார். ஸோ 2 விஷயத்தில் அன்புமணி ராமதாஸுக்கும் தந்தை ராமதாஸுக்கு கடுமையான கருத்து மோதல் பனிப்போர் தொடர்ந்து வெடித்து வருகிறது. ஆனால் பார்த்தீங்கன்னாக்கா மருத்துவர் நிறுவனர் ராமதாஸ் தலைமையிலான அந்த பாமக பலவீனம் அடைந்துள்ளது. அதாவது மூத்தவர்கள் மட்டுமே ராமதாஸ் தலைமையை ஆதரிக்கிறார்கள். ஆனால் இளைஞர்கள் பெரும்பாலான மூத்தவர்கள் அன்புமணி ராமதாஸ் தலைமையை ஆதரிக்கிறார்கள். இதில் பார்த்தீங்கன்னாக்கா ராமதாஸ் தலைமையிலான பாமக திமுக கூட்டணியில் இடம்பெற வேண்டும் என்று நினைக்கிறது. அன்புமணி ராமதாஸ் தலைமையிலான பாமக அதிமுக பாஜக கூட்டணியில் இடம்பெற வேண்டும் என்று நினைக்கிறது. ஆனால் கட்சி ஏற்கனவே பலவீனம் அடைந்துள்ளது. இதில் எந்த கூட்டணியில் எந்த அணி இடம்பெற போகின்றது என்பதை முடிவு செய்ய முடியாத நிலைக்கு இரு தலைமையும் தள்ளப்பட்டுள்ளது. ஒரு காலத்தில் வெற்றி தோல்வியை நிர்ணயிக்கக்கூடிய கட்சியாக இருந்த பாமக இன்னைக்கு முழுவதும் பலவீனம் அடைந்துள்ளது. குறிப்பாக பாமக வட மாவட்டங்களில் செல்வாக்கு உள்ள கட்சியாக இருந்து வந்தது. அந்த செல்வாக்கையும் பாமக தற்போது இழந்து விட்டது. உட்கட்சி பூசல் என்பது தினந்தோறும் மோதல் போக்கு என்பது தந்தைக்கும் மகனுக்கும் அதிகரித்த வண்ணம் உள்ளது. எப்படியாவது இரு தலைமையும் ஒன்றாக சேர்ந்துவிடும் என்று பாஜக நினைத்தது. ஆனால் அந்த நினைப்பும் ஈடேறாது என்று பார்க்கப்படுகிறது. இப்போ கட்சி 2ஆக பிளந்து விட்டது. அதாவது ராமதாஸ் தலைமையிலான அணி திமுக கூட்டணியிலும் அன்புமணி ராமதாஸ் தலைமையிலான பாமக அதிமுக கூட்டணியில் இடம்பெற போகுவதாக தகவல் வெளியாகி உள்ளது. என்ன நடக்கப் போகின்றது என்பதை பொறுத்திருந்தே பார்க்கலாம். நீங்களே மீண்டும் இது போன்ற மற்றொரு நிகழ்ச்சி சந்திக்கிறேன். அதுவரையில் உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் விஜயபாலன்.